இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் சும்மா வேற லெவலான ஒரு அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோவோட Y51 மொபைலை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணோடனே நம்ம இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது சும்மா வேற லெவலான ஒரு மொபைல். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ 500+ சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட்னால தான் முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 35,000 வியூவர்ஸை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளார போய் Vivo Y51 மொபைலை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட அன்பாக்சிங்கை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அப்புறம் இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா Y51 பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 கலரில் அப்படியே மிங்கிளான மாதிரி தந்திருக்காங்க, ப்ளூ அண்ட் ஒயிட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாக்ஸாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒய் சீரிஸில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. அடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, 48 MP ரியர் கேமரா தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க புதுசாக. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆர் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி தந்திருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு நான் அப்படியே வீடியோவில் போக சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விவோ, அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா விவோன்னு எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா கவர் தந்திருக்காங்க. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தருவாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் தந்திருக்காங்க, கவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒய் சீரிஸில் வந்த மொபைலோட இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. இந்த சிம் எஜெக்டர் டூல் வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. குயிக் கைட் ஸ்டார்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார தான் தந்திருக்காங்க. அடுத்தது நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மொபைல் தந்திருக்காங்க. இந்த மொபைலை நம்ம வந்து இப்போ வந்து வெளியே எடுப்போம். மொபைலை வெளியே எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ மொபைலை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலை கவர் விட்டு வெளியே எடுத்தாச்சு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கலரு. இது பார்த்தீங்கன்னா 2 கலரில் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் கலர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்குது. 2 கலர் தான். பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம லுக்காக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டிங். அது மட்டும் இல்லாமல் வால்யூம் பட்டன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் தந்திருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரிபிள் கேமரா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒன்றுமே தெரில. மேலே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே தான் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்லாட் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் சொருகிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ஸ் கேபிள் தந்திருக்காங்க. ஹெட்ஃபோன் எல்லாம் சொருகிறதுக்கு அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அடுத்தது சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சிம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி இதில் தான் தந்திருக்காங்க. அடுத்தது சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்டிங் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. அடுத்து இந்த பாக்ஸ்குள்ளார வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் ஒன்று தந்திருக்காங்க, அடாப்டரு. அதில் பார்த்தீங்கன்னா விவோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் சார்ஜர் தான் தராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க, 18 வாட்ஸ்க்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தந்திருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ அப்படின்னு சொல்லிட்டு யூனிக்காக இருக்கிறதுக்காக அதில் வந்து எழுதியிருக்காங்க விவோ. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தந்துடுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தந்துட்டாங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் சீரிஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஸும் தந்துடுறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளார வேறு எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து இப்போ வந்து கேஸ் போட்டுட்டு மொபைலை வந்து பூட்டப் பண்ணலாம். கேஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக ஃபீல் ஆகலை மொபைலு. இப்போ வந்து நான் வந்து பவர் ஆன் பண்ணிட்டேன். விவோ அப்படின்னு சொல்லி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விவோன்னு வந்துருச்சு. மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. விவோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராசஸ் அவ்வளோ இருக்காது. பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகிடுச்சு. ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது மொபைலு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா விவோவை பொறுத்த வரைக்கும் தந்திருக்காங்க. ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விவோ மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் எல்லாத்தையும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக மேலேருந்து இழுத்துற மாதிரி தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். விவோ இந்த Y51
இதில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா அதே மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. இப்போ அபவுட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் தந்திருக்காங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 ஒக்டா கோர் ப்ராசஸர் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 11 தந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 118,000க்கு பார்த்தீங்கன்னா 11 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விவோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். ஆண்ட்ராய்டு 11 வந்துருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட்கட்ஸ் அண்ட் அசசிபிலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானது புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆடியோ இல்லை வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி இந்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த வால்யூம் பட்டனை மொபைல் ஆஃபில் இருக்கப்போக்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண நினச்சாலும் அந்த வால்யூம் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுற மூலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோட ரேம் பார்த்துடலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. சும்மா வேற லெவலான ஒரு ரேம் தந்திருக்கனால மொபைல் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்க மொபைல்லே பார்த்தீங்கன்னா 20,000-30,000 ரூபாய்க்கு மேலே இருக்க மொபைல்லே பார்த்தீங்கன்னா இதே 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் தராங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 118,000க்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh உள்ள பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் விவோவோட Y சீரிஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டே வரல அவங்க. ஏன்னா இப்போ விவோவோட Y51ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் 65 வாட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல தராங்க. ஆனால் விவோக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் தந்திருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 MP ரியர் கேமரா தந்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 MP + 2 MP தந்திருக்காங்க. இதில் அடுத்து ரொம்ப முக்கியமானது விஷயம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டேபிள் மோடு தந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வீடியோ என்ன தான் ஷேக் பண்ணி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேபிளாக வச்சு தரும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நைட் மோடு தந்திருக்காங்க. சூப்பர் நைட் மோடு வந்து இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நைட் மோடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை வந்து சூப்பரான ஃபில்டர் மூலமாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து சூப்பராக வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுரா ஸ்க்ரீன் லைட் தந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். கடைசியாக விவோ Y51 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 665 ப்ராசஸர் தந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,990 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விவோ Y51 அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ பார்த்தாச்சு. ரொம்பவே ஒரு வேற லெவலான மொபைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.